హాయ్ 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 హౌ ఆర్ యూ எப்படி இருக்கீங்க எல்லாம் உన్నారు வா வாவ் ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கும் ஐயோ ரொம்ப பேர் அப்படியே எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது నా ఇప్పుడు ఏ లాంగ్వేజ్లో మాట్లాడాలో తెలియటలేదు నాకు. తెలుగు వాళ్ళు ఉన్నారు, తమిళ్ వాళ్ళు ఉన్నారు, எல்லாரும் இருக்கீங்கப்பா. என்ன லாங்குவேஜில் பேசணுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. தமிழ் பேசுங்க. ஓகே, தமிழில் பேசுகிறேன் கண்டிப்பாக. அதான் சொல்கிறேனே, யார் வரீங்க என்னான்னு தெரியலையா, அதனால் டக்குன்னு தெலுங்கு தமிழ் ரெண்டுமே பேச வேண்டியதாக இருக்குது. கையல் சீரியல் எழில் எப்போ வருவாங்க? வருவாங்க. நாங்களும் அதுதானே தேடிட்டுருக்கோம். எங்கே எழில் அப்படின்னு தானே தேடிட்டுருக்கோம். எல்லாருக்கிட்டேயும் பேசணும்னு நினச்சேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே நான் பர்சனல் யார்கிட்டேயும் మీనా గారు తెలుగు మాట్లాడనా, తెలుగు మాట్లాడితే తమిళ్ మాట్లాడండి అంటున్నారు, తమిళ్ మాట్లాడితే తెలుగు కానీ చాలా ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டுமே என்னை கேட்குறாங்க. ஹாய் ஹாய் ஹாய். கையல் சீரியல் எப்படி போகுது? சூப்பராக போகுது. இப்போ வேறு 1 hour ஆச்சு கையல். ஸோ உங்களை இன்னும் எங்களை அரை மணி நேரம் எங்களை பார்த்தது பத்தலை. நீங்கள் 1 மணி நேரம் எங்களை பார்க்கணுன்னு நாங்கள் முடிவு பண்ணிவிட்டு 1 hourக்கு வந்துட்டோம். சாப்பிட்டாச்சு. கையல் சீரியல் 2000 எபிசோடு போகுமா? நீங்கள் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக போகும். உங்களுக்கு போகணும்னு இருக்கா இல்லை போதும்னு இருக்கா? அதுவும் நீங்கள் மெசேஜில் எனக்கு சொல்லலாம். ஓகேவா? ஸோ கையல் சீரியல் பற்றி பேசணுமா? கையல் சீரியல் பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் தான் எல்லாமே பார்க்குறீங்களே. ஒரிஜினல் தெலுங்கா தமிழா? ஸோ மதர் டங் தெலுங்கு, பட் செட்டில் சென்னைங்கிறதுனால தமிழ் நல்லா வரும். ஓ, உங்களுக்கு 2000 எபிசோடு வேணுமா கையில்? கண்டிப்பாக பண்ணிடலாம். அப்போது சொல்லிடுறேன் நான் ப்ரொடக்ஷன் கிட்ட 2000 எபிசோட்ஸ் வேணுமான்னு. கையல் பாவம். ஆமாம், பாவம்தான். சேஞ்ச் இல்லை. ஆஃப்டர் 3 months கையல் 7 PM. நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? கையல் மாறிடும், 7 மணிக்கு மாறிடும் சென்னை. தேங்க்யூ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஓகே, சீரியல் போயிட்டுருக்கு. கையல் சீரியல் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. 1 hour. உங்களுக்கு போர் அடிக்குதா இல்லை நல்லா இருக்கா? ஓகே. லைவ் எனி ஸ்பெஷலாக இருந்தால் தான் லைவுக்கு வரணும்னு இல்லைல்ல. நான் ஃபஸ்ட் டைம் லைவுக்கு வரேன். ஏன்னா எல்லார்கிட்டேயும் நேரடியாக பேசணும். எல்லாம் என்னென்னா, நான் ரொம்ப இந்த சோஷியல் மீடியாவில் நான் ரொம்ப இதுவாக இருந்தேன். அதாவது ரொம்ப போஸ்ட் எல்லாம் போடாமல் பட் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். சரி, ஓகே, நம்மளை இவ்வளோ நேசிக்கும் போது நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு எத்தனையோ பேருக்கு ஆர்வம் இருக்கும். ஸோ என்னோடய பர்சனல் தெரிஞ்சுக்கணும், என்னோடய ப்ரொஃபஷன் தெரிஞ்சுக்கணும், நான் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு. ஸோ நான் முடிவு பண்ணேன், ரீசெண்டாக தான் முடிவு பண்ணேன். சார், ஓகே, நம்மளை பற்றி எல்லாருக்கும் சொல்லுவோம். நம்மளும் இவ்வளோ அன்பு இவ்வளோ அன்பு அவங்க காட்டும்போது நானும் ஏதாவது கொஞ்சம் திருப்பி ஒரு அன்பு காமிச்சு அவங்க இதுக்கு நம்ம எல்லோரும் மாதிரி நானும் என்ஜாய் பண்ணலாம் உங்ககிட்ட இந்த அன்புன்னு நினச்சேன். அதனால தான் இன்றைக்கி லைவுக்கு நான் இனிமேல் உங்ககிட்ட லைவில் வரேன். உங்ககிட்ட நான் கனெக்டடாக இருப்பேன். ஸோ அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நான் இந்த லைவுக்கு வந்தேன். அதே மாதிரி நான் ப்ரமோஷன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ யாராவது ப்ரமோஷன்ஸ் ஏதாவது பண்ணணுன்னா கூட பண்ணலாம். ஸோ இப்போது ஃபுல் டைம் சோஷியல் மீடியாவில் நான் ஆக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த லைவுக்கு அந்த விஷயம் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் கையல், 1500 எபிசோட்ஸ். யா 1500 எபிசோடு ஆக போகுது. ஆமாம். சஞ்சீவோ கிரிட் பண்ணானா அண்ணா? எப்படி சொல்கிறது? நான் அப்படி இல்லை, இப்போத்துக்கு இல்லை, வரலாம். கதை தானே தீர்மானிக்கும். எப்படி நம்ம அப்படி முடிவு பண்ணிடாதுங்க, வரமாட்டார் அப்படி. எது வேணும், நாளைக்கு எது வேணாலும் నడకలాం కయ్యల్ల. వీలైనంత వరకు నేను ఎవరిని హర్ట్ చేయకూడదనే ట్రై చేస్తాను. ఎందుకంటే కొన్ని எங்கள் பிஸி ஷெட்யூல்னால சில பேருக்கு பதில் சொல்ல முடியாது. ஸோ யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். கவுண்டர் ரிப்ளை பண்ணலைனாலும் பதில் சொல்லலைனாலும் யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். அதே மாதிரி கூடி சீக்கிரத்தில் உங்களுக்கு பிடிச்ச தமிழ்லையும் தெலுங்குலையும், ஈவன் எனக்கு மலையாளையும் பண்ணணும்னு ஆசை தான். விஜய் சார் கூட நடிச்சுதான்
பத்ரியில் நடித்தேன் விஜய் சாரோட. அது ரொம்ப நினச்சா கூட ரொம்ப இதுவாக இருக்குது. அப்பா நம்ம நடிச்சிட்டுமே. கயல் 2000 எபிசோட்ஸ் போகுமா தெரியாது, உங்கள் கையில் தான் இருக்குது. இத்தனை எபிசோடு போகும்ன்றது ஆடியன்ஸ் நீங்கள் தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு தமிழ் சீரியல் எப்போ ஆக்ட் பண்ண போகிறீங்க? கயல் போதுமா, முடிச்சிடலாமா? கயல் முடிச்சுட்டு புது சீரியலுக்கு வந்துடலாமா? அதுக்கு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். கயல் போதுமா இல்லை கயல் இன்னும் போகணுமா? உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள். ஓகே. என்னது கயல் பாலு கேரக்டர் வேண்டாமா? ஐ டோன்ட் லைக் ஹிம். ஓகே, கையில் பாலு கேரக்டர் எடுக்க சாமாங்க பார்க்கலாம். வரணும் தான் நாங்களும் நினைக்கிறோம். அவரையோ ஃபைன் ஃபைன் ஃபைன். எழில் வருவாரா? కண்டிப்பாக ఇంకా లైఫ్ లాంగ్ గ్యాప్ లేకుండా ఇలాగే వెళ్ళిపోమంటారు. సో లాస్ట్ వరకు నన్ను యాక్ట్ చేయమంటారు. ట్రై చేస్తాను యాక్ట్ చేయడం. ప్రతి నటి ప్రతి కళాకారులు ఏమనుకుంటారు, లాస్ట్ వరకు యాక్ట్ చేయాలనే అనుకుంటారు. నేను అలాగే అనుకుంటున్నాను. கிரீடம் காமெடி சூப்பர், தேங்க்யூ. நல்லா இருக்கும்ல நிஜமாக. கிரீடத்தில் காமெடி சீன்ஸ் நல்லா இருக்கும். இப்போ போட்டால் கூட டிவியில் நல்லா சிரிச்சுட்டே இருப்போம். பாவம் விவேக் சார் இல்லை, பட் அவரோட நடித்தது ரொம்ப இதுவாக ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்போம் செட்டில் கூட. உங்கள் டாட்டர்ஸில் யார் பிடிக்குமா? எல்லோரும் பிடிக்கும். அவங்க எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, நல்லா அன்பாக இருப்பாங்க. ஸோ அதனால் எல்லோரும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எல்லாரையும், அதாவது ஆடியன்ஸில் வந்து மலையாளம் ஆடியன்ஸ், தெலுங்கு ஆடியன்ஸ், தமிழ் ஆடியன்ஸ் எல்லோரும் வந்து நமக்கு மெசேஜ் பண்ணுறதோ இல்லை வாழ்த்து சொல்கிறதோ இல்லை லைக் பண்ணுறதோ நிஜமாகவே நான் கொடுத்து வச்சுவேன். ஏன்னா 3 ஸ்டேட்டில் எனக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. கன்ஃபார்மாக வருவாங்களா மாட்டாங்க எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வரணும்னு நினச்சா வருவாங்க. இதான் சொல்லிட்டேனே. நீங்கள் ஸ்ட்ராங்காக சஞ்சீவுக்கு திருப்பி வரணும்னு நினைங்க, கண்டிப்பாக வந்துடுவார். யூடியூப் இன்னும் வைக்கல. யூடியூப் சேனலும் வைக்க போகிறேன். எல்லோரும் யூடியூப் கேட்குறீங்க. யூடியூப் சேனலும் வைக்கணும்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் டைம் பற்ற மாட்டேங்குது எனக்கு. டெஃபினட்டாக ஃப்யூச்சரில் வைக்கிறேன். நிறைய விஷயங்கள் எல்லாம் யூடியூப் வழியாக சொல்கிறேன். ஸோ இன்னும் என்னை பற்றி, என்னோடய ஊர் பற்றி, வீடு பற்றி, ஃபேமிலி பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன். ஓகேவா? கயல் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. மூவி பண்ணணும் தான் ஆசை. மூவி பண்ணணும். பட் என்னென்னா, நம்ம ஒரு சீரியலில் இறங்கிட்டோம், ரெகுலராக அது பண்ணுறோன்னா, நம்ம இல்லைன்னா இங்கே கேசட் போகாது, டெலிகாஸ்ட் ஆகாது. ஸோ நம்ம இப்படி பண்ணும்போது நம்ம சடனாக இதை விட்டுட்டு ஃபிலிம்குள்ளே போக முடியாது. ஃபிலிம் நிறைய கேட்குறாங்க, பட் என்னென்னா நம்ம போக முடியாது. பெஸ்ட் மதரின் கயல் சீரியல் அவார்டு கூட கொடுத்துட்டிங்களே. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்கள் கூட பேசுகிறதுக்கு கையில் இருக்கிறவங்களும் வந்துடுறாங்க பார்த்தீங்களா. ப்ளீஸ் டூ மலையாளம். கண்டிப்பாக பண்ணுறேன். பட்டு சாரி வாஸ் சூப்பர். ஓகே, கண்டிப்பாக பண்ணுறேன். பண்ணணுன்னு தான் ஆசை, பட் அவ்வளோ தூரம் வரணுமே. கையில் பாவம் எல்லோரும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க இல்லையா. சொல்கிறேன், டார்ச்சர் பண்ண வேண்டான்னு. தேங்க்யூ. ஆனந்தி எப்போ டாக்டர் ஆவாங்க? அது கடைசியில் ஆவாங்க. இன்னும் டைம் இருக்குது, படிக்கணும்ல. டாக்டர்னா சும்மாவா, நிறைய படிக்கணும்ல, படிச்சுட்டு ஆவாங்க. கயலில் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்க விடுங்க. அவங்க 2 பேர். நான் என்ன பண்ணேன் அவங்க ஹாப்பியாக இருக்கிறது? அப்போ திருப்பி கூடி சீக்கிரத்தில் திருப்பி ஒரு லைக் வரேன். அப்போது ஏதாவது புது விஷயங்கள் ஏதாவது நடந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் அன்பு எப்போவுமே இப்படி தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ எல்லோரும் சீரியல் பாருங்கள், இன்னும் நல்லா இருக்கும். முடிகிற வரைக்கும் நாங்கள் நல்லாவே நடிச்சிட்டு நல்லாவே காட்டுவோம் உங்களுக்கு. ஏன்னா நல்ல ட்விஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணணுன்னு தான் எங்களோட ஆசை. எப்போவுமே கயல் போர் அடிக்குது அப்படின்னு வரக்கூடாது. ஓகேவா? ஸோ எப்போவுமே சந்தோஷம். அதாவது நீங்கள் வந்து ஒரு நல்ல சீரியல் பார்க்கணுங்கிற ஐடியாவில் தான் நிறைய பேர் உட்காந்து கதையெல்லாம் ட்விஸ்டடோடு கொண்டு வந்து காமிச்சிட்ருக்காங்க. கயல் சீரியல் லைவ்க்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட். அங்கே வந்து ரொம்ப, அதாவது ஒரு நாள் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. கேட்டிங்க இல்லையா? கயல் சீரியல் எல்லோரும் லைவ்க்கு வர மாதிரி.
ஓகேவா? கண்டிப்பாக ஒரு நாள் முயற்சி பண்ணுறேன். எழில் டேட், ஓ நீங்கள் வந்துட்டீங்களா முரளி சார்? எழில் டேட் ஹியர்ன்னு நான் யாரோ நினச்சிட்டேன். ஹாய் முரளி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்போ வந்துட்டு போனீங்க இல்லையா, திருப்பி நீங்கள் வருவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த உங்கள் கதை தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் சார். அப்போ எல்லாருக்கும் பாய். இன்னொரு வாட்டி லைவில் வரேன். ஓகேவா? பாய்.